ஒரு டைரெக்டாக இந்த செய்திக்கு போவோம். ஆண்டவர் ஏன் தடை அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல போகிறார், கேளுங்க. 1 யோகான் 3:21 அப்படியே கொண்டு போவோம் செய்தியை. 1 யோகான் 3:21 நீங்கள் எடுத்து படிங்க, இல்லைன்னா நான் இங்கே எழுதியும் வச்சுருக்கிறேன் சில வசனங்களை. படிங்க. அன்பார்ந்தவர் இங்கே என்ன சொல்லுங்கன்னா, அன்பார்ந்தவர்களே பாருங்க, இங்கே அன்பார்ந்தவர்களே, அங்கே பெரியவர்கள்லாம் ஒன்று தான். என்ன வார்த்தைக்கு கொஞ்சம் இப்படி இருக்கு, அவ்வளோதான். சரி, நீங்களே இது படிங்களேன். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால். இங்கே வந்துருச்சு. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால், அது என்ன தெரியுமா? இருதயம் மனசாட்சி. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, மனசாட்சி உன்னை குத்தலையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? நம்மளே பேசியிருக்கலாம் சில நேரத்தில் கோபத்தில். ரைட்டாக இருக்கா? மனசாட்சி இது ரொம்ப முக்கியமான செய்திங்க. நல்ல செய்தி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ உன்னுடைய இருதயம், அதான் மனசாட்சி, உன்னை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். பார்த்தீங்களா? நமக்கு தெரியும். இதுதான் ஆத்ம பரிசோதனை. ஆத்ம பரிசோதனை சில நேரம் கண்களை மூடி. இப்போ நான் ஒரு சில நேரம் சில பேருக்கு சொல்லுவேன், ராத்திரி பெரிய ஜபம்லாம் வேணாம், காலை ஜபம் ரொம்ப முக்கியமாக செய்யுங்க. ராத்திரி நீ தூங்குற நேரம் ஒரு சின்ன ஜபம் செய்யுங்க. என்ன ஜபம்? அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆண்டவரே, இந்த நாளில் காலையில் இருந்து இது வரைக்கும் என்னை பாதுகாத்தீங்க. ஆனால் நான் தெரிஞ்சும் தெரியாமலும் என்னை அறியாமல் பலகீனத்தில் என் யோசனை, என் பார்வை, பேச்சு, நடத்தை, நான் எடுத்த தீர்மானத்தில் நிற்காமல் சில தவறுகள் செய்திருந்தேன் என்றார். இந்த ராத்திரி எனக்கு எந்த ஆபத்து விபத்து வராதுபடி இப்பொழுதே உன் ரத்தத்தினை கழி சுத்திகரித்து உன் மகனாக மாற்றி நல்ல உறக்கத்தை கொடுத்து நாளைக்கு புதிய நாளுக்கு வேணும் காண கிருபை கொடுங்க. இதான் ஜெபம். அப்போ நம்ம ஆத்ம பரிசோதனை செய்யணும். சில நேரம் கண்ணு முன்னாடி எப்படியே வரும். இன்னைக்கு காலையில் இந்த டைமில் என்ன செஞ்சேன், எங்கே பேசினேன், ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்துடும் மனசாட்சிக்குள்ளே. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுன்னா அதெல்லாம் சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கேட்பாரு, அதுதான் நான் எப்பவும் சொல்லுவேன். 1 யோகான் 5:15 நீ ஜெபம் செய்யும் போது உன் ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்பது உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுதா நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும் சொல்லியிருக்கார் இல்லையா? நிறைய பேர் ஜெபிக்கிறது கடமைக்காக ஜெபிக்கிறது, நான் ஜெபிச்சு தான் தீரணும். எங்கேயோ யோசனைகள், ஒரு மனப்பாடு இருக்கிறதுல. ஒரு மனப்பாடுன்னா, இப்போ நான் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் இந்த செய்தி போகணும், எல்லாரையும் பார்ப்பேன். நான் யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் அலட்சியம் பண்ணால் நான் அவங்கள உட்காந்து என்ன பிரயோஜனம், கேட்கணுன்னா சரியாக கேளுங்க சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க ஆத்மாவும் ஆண்டவருக்கு, ஒவ்வொருத்தருடைய ஆத்மா ஆண்டவருக்கு விலை மதிப்பு உள்ள ஆத்மா. அப்போ நானே எப்படி நினைக்கிறேன்னா, ஆண்டவர் நம்ம பேச ஆரம்பித்தா விசுவாசத்தோடு அவரை பார்த்து கேட்டோம்னா அவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து, பேச்சு ஒரு பக்கம் இருந்தால் யோசனை எப்படி இருக்குன்னு பார்ப்பார். ஒரு மனப்பாடு அப்போ தான் சில வெளிப்பாடுகள் வரும். இப்போ வெளிப்பாடுன்னு சொன்னால் திரும்புறீங்க ஒரு நடந்த சம்பவத்தையும் போன மாதம் நடந்ததையும் சொல்கிறேன். நிறைய அப்படி வரும். போன மாதம் நடந்ததுன்னு சொல்கிறேன். இது பிரான்சினாக்கு வந்த ஒரு பெரிய வெளிப்பாடு. கடைசியில் ஸ்பிரிச்சுவல் கார்டனில் லாஸ்ட்டை முட்டி போட்டு ஜெபிக்கிறோம். எல்லோரும் கண்ணை மூடுங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, என்ன வியாதி இருக்குது சொல்லுங்கள், கண்ணை மூடுங்கன்னு ஜெபிச்சோம். ஜெபிக்கும்போது பலமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரான்சினாக்கு எனக்கு வேற வந்தது, பிரான்சினாக்கு வந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரான்சினா சொல்லிச்சு, தற்கொலை பண்ணிட்டு சாகணும் அங்கே அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தவர்களை இன்றைக்கி ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இனிமேல் சாகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நான் அதை அனௌன்ஸ் பண்ணேன். அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க, நான் கூப்பிடும்போது வாங்கினேன். அடுத்து பிராஞ்சனகிட்ட இருந்து ஒருத்தருக்கு கண்ணில் புறை இருக்குது. அந்த புறையை ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சி பயந்து போயிருக்கிறாங்க.
ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணி புறைய எடுக்கிறாரு, அதையும் அனௌன்ஸ் பண்ணேன். இது 2 மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு வாங்க, யார் இது, இங்கே வாங்க ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா 2 லேடி சின்ன வயசு ஓடி வர்றாங்க. ஒன்று கல்யாணம் பண்ணது, ஒன்று கல்யாணம் பண்ணாது. ஓடி வந்து கல்யாணம் பண்ணாத அந்த பொண்ணு அப்படியே கண்ணு செவந்து போயிருக்குது. எனக்கு தான், நான் பயந்து போயிருந்தேன். நான் அழுது ஜெபிச்சுட்டு கையை வச்சு, ஆப்ரேஷன் இல்லாமல் ஆண்டவர் அவர் தான் ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் செய்து கொடுத்தீங்க, அப்படி நான் சாட்சி சொல்கிறேன் இங்கேயே அப்படின்னு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது தானே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, அது எனக்கு தான் கிடையாது. மறுபடியும் நல்லா ஆச்சு. இன்னொரு பொண்ணு, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது. அது ஸ்டேஜில் வரும்போதே தேம்பி அழுதுட்டு வருது. ஏன்னா நான் தான் தூக்கு போட்டு செத்தரலாம், எதுக்கு இந்த வாழ்க்கை, என் பிள்ளைகளே செஞ்சின பிள்ளைகளே என் பேச்சை கேட்கறது இல்லை, மனசு நோக்கடிக்குதுங்க, என் புருஷன் என்னை அடிக்கிறது, சந்தேகப்படுறது, என்னை இந்த மாதிரி ரொம்ப இம்சை கொடுக்கும்போது சம்பாதிக்கிறது ஒரு பைசா கூட அவரும் கொடுக்கறது இல்லைங்க, வீட்லேயும் இருக்கிறது இல்லை. இனிமேல் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சாக துணிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு சாகணும், அது இங்கே வந்துட்டு போய் சாகணுங்கிற இடத்துல இந்த செய்திகளை கேட்கும்போது இனிமேல் சாகக்கூடாது, வாழணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஒப்புடுச்சு. இதுவும் நான் அதை கட் பண்ணி இந்த 2 தனியாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை எதுக்குன்னா ஒரு கன்ஃபார்முக்காக சொல்கிறேன். இது கன்னடத்தில் இருக்குது. எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? இது வெளிப்பாடுன்னு சொன்னால் இது வந்துருச்சு. இப்படி தான் செய்தி நிறைய ஆண்டவர் கொடுக்குறாரு. இதில் இடையிலையும் விட்டாரு. தேவைதானா? சாப்பிடும்போது ஊறுகாய் காய்கறிலாம் வேணுமே, அதெல்லாம் இருந்தால் தானே திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் இதையும் ஞாபகப்படுத்துகிறார். நான் இதெல்லாம் பேசணும்னு நினைக்கல. இந்த செய்தி கூட இங்கே வந்து தான் நான் சரி இன்னைக்கு இது தான் தோன்றுகிறாருன்னு இது கொடுப்போம். சரி, நம் மனசாட்சியை ஆண்டவர் வச்சிருக்காரு. அடுத்து மத்தேயு 5:8 தூய்மையான பரிசுத்தமான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தான் கடவுளை காண்பார்கள். நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம் அவர் செய்கிற காரியங்களை, அற்புதங்களை நாம் கண்ணால் பார்க்கணும், அனுபவிக்கணும், தரிசனங்களை பார்க்கணும், வெளிப்பாடுகளுக்கு. இதெல்லாம் நம்ம நிறைய அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம் எல்லாருமே. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன சொல்ல, தூய பரிசுத்தமான இல்லை படிங்களேன், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் அங்கே மேலே நம்ம படித்தோம். இருதயத்தில் நமக்கு தீர்ப்பளிக்கிறது இருதயம், அதான் மனசாட்சி. இதுவும் அதுதான். இந்த மனசாட்சி மனசுக்குள்ள பரிசுத்தம், உள்ளத்தில் மனமாற்றம், மனசு மாறணும். மதம் மாறுறது அல்ல, மனசு மாறுறது. இந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியம்னா இந்த இருதயத்துலேருந்து தான் எல்லாம் புறப்படுதான். அது ஆண்டவரே சொல்லியிருக்காரு இல்லையா? உள்ளே போகிறதெல்லாம் தீட்டு கிடையாது. இங்கேருந்து இப்படி வெளியில் வருது, அதுதான் தீட்டு. கண்ணில் வழியாகவும் இங்கேருந்து கண் வழியாகவும் வரும், வாய் வழியாகவும் வரும், யோசனை வழியாகவும் வரும், எல்லாம் இங்கேருந்து வருது. இன்றைக்கி உடம்புக்கே நமக்கு மெயினான உடல் உறுப்பு நம்மளை இயக்கி உயிரோடு வச்சிருக்கிறது அந்த இருதயம் தான் இல்லையா? அது 72 முறை அடிக்காமல் 5-10 நிமிஷம் நின்னாவே நம்ம எல்லாம் போயிடுவோம். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து தான் இதெல்லாம் புறப்படுது. அதை தூய்மையாக வச்சு, அதில் தூய்மை இல்லைன்னா இந்த இருதயத்தை தூண்டினா பிசாசு யூதாஸ்காரியத்தை, இருதயத்தில் நீ எப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்தேன்னு கேட்குறார். சபிரால் அனனியா பேதுரு கேட்குறாரு, பொய் சொல்ல எப்படி நீ பிசாசுக்கு இடம் கொடுத்த? அப்போ இருதயத்தில் உங்கள் உடல் என்னுடைய ஆலயம், மெயினான பாட்டில் அவர் தங்குறார். அந்த யோசனைகள், கெட்ட யோசனைகள், செயல்கள் அனைத்தும் இங்கேருந்து புறப்படுறத தடுத்து ஆவியானவர் குடிக்கொள்கிற இடம்.
அவரை நோகடிச்சோம்னா அவர் வெளியேறிட்டான்னா இன்னொருத்தர் வந்து நுழைஞ்ச பிறகு நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம ஆண்டவரை பார்க்க முடியல, சில நேரம் நான் கேட்டது கிடைக்காம போகுது. அதுதான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை காண்பார், தரிசிப்பார். அடுத்து நாம் ஜெபிக்கும் போது முக்கியமாக நீங்கள் வாக்கியம் எடுத்து வைக்கலாம், அது யோகான் 2:25 தான். மனுஷரை பற்றி யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, அவங்கள மனத்து உள்ள இருதயத்துக்குள்ளே இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம ஜெபிக்க நிற்கும்போது மார்க் 11:25 சொல்கிறாரு, 24, 25 சொல்கிறாரு. இந்த 25 நம்ம பார்த்தா கூட நீ ஜெபிக்க நிற்கும் பொழுது யார் மேலாவது உனக்கு மனத்தாங்கள் இருந்தால் நீ அவர்களை நீ மன்னித்து விடு. ஜெபிக்க நிற்கும்போது நிறைய எனக்கு இந்த செய்தியில் வந்து ஆண்டவர் பேசுகிறதுக்கு தான் இந்த மன்னிப்பை கொண்டாந்து நிற்கிறேன். நேற்று நான் வேற ஒரு விதமான செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சென்னையில். அதில் இந்த மன்னிப்பை பற்றி வந்தது. வந்த பிறகு இன்றைக்கி ட்ரெயினில் வரும்போது அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் மன்னிப்பை பற்றி அதிகமாக பேசுனீங்க, அது ஒரு சில பேரை பற்றி சொல்லி எப்படி பிரதர் மன்னிக்க முடியும்? எவ்வளோ நேரம் ட்ரெயினில் வரும்போது எப்படி மன்னிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள். நான் சொன்னேன், நீ உனக்கிட்ட பாவம் இருக்கா இல்லையான்னு. இருக்கு. அப்போ கடவுள் உன் பாவத்தை மன்னிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிக்கணும். ஒன்று, பாவங்கிறது வந்து அது சொல்லுது, என்னக்கிட்டலாம் அவ்வளோ பெரிய பாவம் இல்லை, எல்லாம் அவங்கள்ட்ட பெரிய பாவம் இருக்குது, என்கிட்ட சின்ன பாவம் தான். அப்போ நான் சொன்னேன், ஒருவர் நன்மை செய்ய தெரிந்தும் அது செய்யாமல் போனாவே அதுவும் பாவம்ன்ட்டு யாக்கோபு 4:17 இருக்குது. 10 கட்டளையில் 10 விதமான பாவத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது, அவங்க கௌரவப்படுத்தணும், அவரை ஒருத்தர் ஆராதிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சாட்சி இருக்கக்கூடாது, பிறர் வசதிகளையோ பிறர் குடும்பத்தையோ ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொன்னார்னா, எல்லாரும் ஒரே மாதிரியான பாவம் செய்கிறதில்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. அப்போ கொலோசியர் 3:13 என்ன சொன்னார்? ஒருவர் மேல் தப்பு சுமத்துறதுக்கு காரணம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒன்று மன்னித்தது போல நீ அவர்களை நீ மன்னிக்க வேண்டும். எங்கே கொண்டாது கணேசன் முடிச்சுட்டார் பாருங்க. அப்போ பெருசோ சின்னதோ பாவங்கிறது கொஞ்சம் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். பரிசுத்தம். ஏன்னா 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 15-16 கூட இந்த வசனம் அப்படி தான் இருக்குது. பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 1:15-16 நம்ம படிக்கிறத படிங்க.